சொசைட்டி அரிசியில் உதிரி உதிரியாக தான் விழும். அவ்வளோதானே. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டாக காலிஃப்ளவர் ரைஸ். கொஞ்சம் வந்து இது வந்து அரிசியோட ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். அரிசியோட ஃபால்ட்டு தான். ஆமாம், ரேஷன் அரிசி. ஆமாம், அதனால தான் நமக்கு வந்து பொழு பொழுன்னு வரல. இதுவே நமக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்னால் அப்படியே பொழு பொழுன்னு சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் ரைஸ். அதுக்கு சைடிஷ் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு, அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு. ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் இன்றைக்கி சைடிஷ் வச்சுருக்கோம். அப்புறம் வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். கொல கொலன்னு இருக்கனால சூடாக வேறு இருக்குது. நான் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது? கொஞ்சம் ஆற விடணும். என்னது? விட்றா அந்த பிரச்சனை. விடு பார்த்துக்கலாம். அந்த பிரச்சனையே வேண்டாம். அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பேசாமர் தப்பாவும் பேசல. சரி, அவங்க மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்காக சாரி கேட்டுக்கலாம். அண்ணாவோ அக்காவோ, சாரி அக்காவா அண்ணனா தெரியல. இந்த பிரச்சனையை விடுன்னு சொன்னேன் நான். நம்ம இப்போ சப்ஸ்கிரைபருக்காக நம்ம ரிக்வெஸ்ட்டை போடுவோம். சரியா? ஓகே. எனக்கு என்னமோ காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரியே தெரியல. காலிஃப்ளவர் தெரிஞ்சால் காலிஃப்ளவர் ரைஸ் ஆகிடுமா? தக்காளி போடுவாங்களா இதில்? அப்போ அவங்க போடல. எனக்கு தெரியாது, நான் அவங்க வீடியோலாம் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரைஸ் பண்ணேன். அப்போ வீடியோ பார்த்து போடலையா? டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. அரிசி தான் வேற கொஞ்சம் மாதிரி இருக்குது. எவ்வளோ வச்சு சூடாக இருக்குது. இந்த பட்டை லவங்கெல்லாம் அரைச்சி போட முடியாதா? அது சாப்பாடில் மிக்ஸ் ஆகிடலாம், தெரியாதில்ல. அதுக்கு பாரு எத்தனை பீஸ் இருக்குன்னு. எண்ணெயில் பொரியை ஃப்ரை பண்ணு. பண்ண முடியாதா? பாருப்பா எத்தனை இருக்குன்ட்டு.
இருக்கு, சூப்பரா இருக்கு. அதில் சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன். நிஜமாக தான் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? சாதத்துக்கு சாப்பிட்டு அப்படியா? பாருங்க. முண்டை கட்டி நிற்கிற முழுங்க முடியலப்பா, முழுங்கிட்டு இருக்கேன். இப்போ தெரியுது எவ்வளோ வேற வேலையாக இருக்கு அரிசின்னு. கேஜி பாஸ்மதி ரைஸ் வாங்கி வாங்குவோம், ஒரு நாள் வாங்குவோம். ஒரு நாள் நீ மேலே போனா இன்னொரு நாள் இன்னொருத்தர் வந்து உன் காலை பிடிச்சி இழுத்துட்டுருவாங்க. காலை பிடிச்சி இழுக்கும்போது உதச்சிருவோம். உனக்கு அந்த அளவு கூட இது இல்லையா மனசுலயே ஒதுக்கிறதுக்கு? நீ வந்து ஒரு உண்மையை தவிர வேற எதையும் பேச தெரியாத ஒரு மனுஷன். அப்படிலாம் கிடையாது. உண்மையாவே நீ ரொம்ப பொய்யெல்லாம் பேசுவோம் வாயில வரது இல்லைங்க. நான் எவ்வளோ நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். உனக்கு பொய்யின்றது வர மாட்டேங்குது. என் புருஷன்றதுனால சொல்லலை, உண்மையாவே சொல்கிறேன். அப்புறம் ஐயா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிக்க முடியல. இதுக்கு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வரும் இல்லை? எல்லாமே உனக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்று கூட வரல. சாப்பிட முடியுதா பாரு உங்க. இப்போலாம் காலையில் வெளியே போகிறதுனால சாப்பிட முடியலையோ, வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. நம்ம உடம்பு வேற பார்க்கணுங்க, என்ன பண்ணுறது? அப்போ வீடியோ போடாதீங்கன்னு சொல்ல போகிறாங்க சாம்பார். இது எல்லாத்துக்கும் பயந்து போயிட்டு இருக்கீங்க. அவங்களோட பயம் தான் அவங்களோட பிளஸ். காலிஃப்ளவர் ரைஸ்னால் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி அப்படி போட மாட்டாங்களா? அப்படிதான் போடுவாங்க. இது எப்படியா இருக்குது? நானும் அப்படிதான் போட்டேன், லைட்டாக இது பண்ணி போட்டேன். இன்னும் எப்படி போடுவாங்க? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இந்த எண்ணெய் நிறைய போடக்கூடாது சரியா? தீஞ்சில் விட்டாதுட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுட்டு, எல்லாத்துக்கும் எண்ணெய் இருக்குது நேற்று திட்டினேன்னா, அதனால் சரி எண்ணெயை கம்மி பண்ணிடலாம், ஆயில் கம்மி பண்ணிடலான்ட்டு எண்ணெய்லாம் லைட்டாக ஒரு கிராக்ஸ் ஊற்றிட்டு அப்படியே வரைப்பேன். அப்படியே எடுத்துட்டு விட்டா தீஞ்சிடும். இப்போ டேஸ்ட்டாக இருந்தால் இல்லையா சொல்லு. டேஸ்ட்டாக இருக்குப்பா, இன்னும் தெரியல, சாப்பிட முடியல. உன் மனசு நிறைய கவலை இருக்குது, அதனால தான் உன்னால் சாப்பிட முடியல. உனக்கு தெரியுதா? தெரியாது. நீ எதையோ ஒரு மூலையில யோசிச்சுட்டே இருக்கே, அது வயிற்றுல ஒரு இடத்துல இருக்கும், அது உன்னால சாப்பிட முடியல. அந்த கஷ்டத்துலேயே உனக்கு சாப்பிட பிடிக்கல. காலையில் எந்திரிச்சதுலேருந்தே டென்ஷனாக யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்ததுலேருந்து மனசே அவருக்கு கஷ்டமாயிடுச்சு திரும்பவும்.
எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒருத்தருக்காக நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல்லாம் பண்ணல சாமி. அவங்க தப்பா பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம் விட்டு. அவங்க என்ன பேசுறாங்களோ பேசிட்டே இருக்குன்னு விட்டு உங்க வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இருக்கு. எனக்கு இதில் தக்காளி போட்டது தான் இப்போ தக்காளி சாதம் தக்காளி சாதம் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. தக்காளி போட்டு அங்கே பார்க்கணும். நீ என்ன பற்றி சொல்லுங்க? நீ தான் வீடியோ பார்த்து பண்ணல, நான் வேணா பண்ணேன். வீடியோ பார்த்தேன், ஆனால் அந்த இதுக்குள்ள போக மாட்டேன். ஆனால் தக்காளி போட்டாங்க நேற்றே பார்த்தேன் வீடியோ. தக்காளியில் போட்டு வதக்கணும். எனக்கு போதும். சரி வச்சுட்டு போதும். நான் எப்பவுமே சாப்பாடு வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். 2-3 நாளாக சாப்பிட முடிய மாட்டேங்குது. சாப்பிட முடியல, அதான் காரணம். சரியா? அதுக்கு தக்காளி மேலே பழி போடுற, அரிசி மேலே பழி போடுற. உன்னால சாப்பிட முடியல 2 நாளா, என்னன்னு தெரியல உனக்கு பிரச்சனை. ஒருவேளை காலையில் சாப்பிட்றதுனாலயா? சரி மதியம் சாப்பிடு. மதியம் தான் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லையே நமக்கு. கடையில் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறது? சரி ஓகே, வீடியோ முடிச்சு விடுவோம். ஓகே, என்னால் வந்து இன்றைக்கி இது வந்து சாப்பாடு சொதப்பலாம் இல்லை நான் சொதப்பலான்னு தெரியலை. எனக்கு வந்து சாப்பாடு வந்து என்னால் சாப்பிட முடியல. இவ்வளோ தான் என்னால் சாப்பிட முடிஞ்சது. ஸோ சாப்பாடு ஆனால் வேஸ்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.